ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபூரித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே யஸ்ய வாக்பிருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமः விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நம்ம இந்த சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸில் இதுவரைக்கும் வவல்ஸும் கான்சனன்ஸும் பார்த்தோம். அதன் பிறகு சயுக்தாட்சரங்களையும் பார்த்தோம். 4 கிளாஸ் பார்த்தோம் லைவா. அதுக்கப்புறமா சில காரணங்கள்னால அடியன் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடியினால என்னால் தொடர்ச்சியாக ஒரு 2-3 கிளாஸ் எடுக்க முடியாமல் போச்சு. அப்போ நாம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணோம். அந்த சயுக்தாட்சரங்கள்லாம் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டி குட்டியான பதங்கள் பார்க்கலாம். அந்த சயுக்தாட்சரங்கள் க க க கங்கால இருக்கக்கூடிய க கா கி கி கு கு கிரு கிரு கே கிளு கே கை கோ கௌ கம் கஹான் இருக்கோ இல்லையோ, அதுல இருக்கக்கூடியதான இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், படிடான நாயை போய் ஓட்டின்னு இருக்க. இப்போ குட்டி குட்டியான பதங்களை நாம பார்க்கலாம். எவ்வளவு பதங்கள் நம்மளால சுலபமாக வாசிக்க முடிஞ்ச பதங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சைட் பை சைட் நீங்க என்ன பண்ணணும், டெய்லியுமே நாங்க பாடசாலையில சேர்ந்த புதுசுல 98, 99 அந்த மாதிரி சமயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லியுமே எழுத்து எழுதணும். அதாவது 6 மாசம் 7 மாசத்துக்கு தினமுமே நம்ம எழுத்து எழுதி எழுதி பழகணும். அதுவும் எப்படி எழுத்து எழுதி எழுதி பழகணும் அப்படின்னா தினம் கார்த்தால எழுந்து ஆ டு ஆஹா கா டு ஞா எழுதிட்டு ஏதாவது ஒரு எழுத்து ரேண்டமா எடுத்துட்டு முதல் நாள் க கா அப்படி எழுதுனா 2வது நாள் என்ன பண்ணணும், திடீர்னு ஹ ஹா ஹி ஹி அப்படி எழுதணும். அப்புறமா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா திடீர்னு சு எழுதணும், அடுத்தது டூ எழுதணும், 2வது டூ எழுதணும். அந்த மாதிரிலாம் எழுதி எழுதி பழகின்றே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 6 மாத காலத்திற்கு நாம எழுதி எழுதி பழகணும். அப்படியெல்லாம் எழுதி பழகினால் மட்டும்தான் நமக்கு எழுத்துக்கள் கடைசி வரைக்கும் நிற்கும். இப்போ இன்னைக்கு நாம பதம் பார்க்கிறோம் அப்படின்றதுனால எழுத்துக்கள் எழுதாம இருந்துட்டா எப்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா பதங்கள் ஈஸியா இருக்கும். 2 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய பதங்கள், 3 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய பதங்கள், 4 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய பதங்கள், இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். பதம் பதமா சேர்த்து ஒரு வாக்கியமாக எழுதும் பொழுதும் ஈஸியா தெரியும் நமக்கு. ஆனால் ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு ஒரு சென்டென்ஸை கொடுத்து டிக்டேஷனா பண்ணும்பொழுது அப்ப எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஸ்லோகங்களா நாமளே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்லாம் நாம எழுதி பழகணும் அப்படின்னு தோணும் பொழுது எப்படி இருக்கும்னா நமக்கு எழுத வராது. ஏன்னா எழுத்துக்கள் பிடிபட்டால் மட்டும்தான். இப்போ நாம அடியேன் எழுத்துக்கள் சொல்லி கொடுத்தாச்சு, அந்த எழுத்துக்களை மறுபடியும் 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 நீங்க எழுதி 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 பார்க்கணும். அந்த எழுத்துக்களை எழுதி பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் அது சுலபமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம்
கஷ்டமா தான் இருக்கும். நாமும் அடியேன் என்ன பண்றேன், இன்னைக்கு உங்களுக்கு சொல்லும் பொழுது சின்ன சின்ன பதங்களாக சொல்றேன். அந்த பதங்கள் எல்லாத்தையும் நாம இப்போ வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பதங்களா. இப்போ அடியேன் ஆரம்பத்துல எப்பவும் போல டைப் பண்ணி காட்டுறேன். அப்புறமா சில விஷயங்கள் இது இனிமே பதங்கள்லாம் எழுதி காமிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. ஏன்னா தனித்தனியா டைப் பண்ணி தான் காட்டப் போறோம். அப்படி இருக்கும்பொழுது நான் அப்படி பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க பாருங்க. இப்போ நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனு. எது வேணுமோ அத பாருங்கோ. அதுல நான் உங்களுக்கு டிக்டேட் பண்றேன். இப்போ சின்ன சின்னதான பதங்கள் பார்க்கலாம் இதுல. பதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பதம்னா எப்படி எழுதுறது? இப்ப நீங்களே அன்மியூட் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள சொல்லி பாருங்கோ அடியேன் எழுதுறது. நீங்க வந்து அன்மியூட் பண்ண வேண்டாம். ப உங்க எல்லாருக்கும் தெரியும். ப நான் கொஞ்சம் பெருசாவே எழுதுறேன். குட்டி குட்டி பதங்கள் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஒரு 60 வச்சுக்கலாம். ப, த, இம், பதம். பதம் அப்படின்னால் வேர்டு அப்படின்னு அர்த்தம். பதம்னா என்ன அர்த்தம்? வேர்டுன்னு அர்த்தம். பதம் சம்ஸ்கிருதத்துல பதம் அப்படின்னு விவகாரம் பண்ணுவோம். அத நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது தமிழ்ல சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஆங்கிலத்துல வேர்டு. இதுதான் பதம். இப்போ குட்டி குட்டியா பார்க்கலாம். இப்போ அ அப்படின்னு இருக்கு. அ, அஜஹா. நீங்க படிச்சு பார்க்கணும். அ, ஜ, மூணாவது ஜ. நமக்கு ஞாபகம் வரணும் எழுத்துக்கள். அடியேன் ஒத்துக்கிறேன். வயதானவர்களுக்கு டக்கு டக்குன்னு ஸ்புரிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு லாங்குவேஜ நாம புதுசா கத்துக்கிறோம். ஏற்கனவே பழக்கமானவாளுக்கு சுலபமாக இருக்கும். பழக்கம் இல்லாதவர்கள் ஒரு லாங்குவேஜ கத்துக்கணும் அப்படின்னால் பரிசிரமம் பட்டா மட்டும்தான் முடியும். இப்போ நான் இங்க அடியேன் எழுதுறேன். இந்த அ அப்படின்னா ஆன்றது தெரியணும். அ தெரியணும். அதுக்கு மேல இந்த ஜ அப்படின்னால் இது சவர்க்கத்துல 3வது ஜ. ச, ச, ஜ, ஜ, ஞ அப்படின்னு சொல்லக்கூடியதான சவர்க்கத்துல 3வது எழுத்து இது. அஜஹா அப்படின்னு வருது. அடுத்து பாருங்க சிம்பிளா. கஜஹா. க கவர்க்கத்துல 3வது எழுத்து. சவர்க்கத்துல 3வது எழுத்து. பக்கத்துல 2 புள்ளி வச்சது விசர்கஹா. அம், அஹா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ? விசர்கஹா. இது எல்லாமே நவுன். கஜஹா. இங்க பாருங்க. அஜஹா அப்படின்னால் கோட். அஜஹான்னா கோட். கஜஹா அப்படின்னா எலிஃபண்ட். கஜஹா அப்படின்னா எலிஃபண்ட். இன்னும் உங்களுக்கு இது பாருங்க. ர, ர, வி, ரவிஹி. ர, வி, ரவிஹி. ர, வி, ரவிஹி. அப்புறம் என்ன? அந்த மாதிரி பார்த்து வச்சோம். ஹ, ரி, ஹரிஹி. ஹ, ரி, ஹரிஹி. ரவிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்யூஎன் சன். ஹரிஹி அப்படின்னா
பல அர்த்தங்கள் இருக்கு ஹரிசப்தத்துக்கு. சம்ஸ்கிருதத்துல ஹரிசப்தத்துக்கு மொத்தம் 21 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா அரிஹி அப்படின்னா லார்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம். கடவுள், லார்ட் விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். லார்ட் விஷ்ணு. இப்போ கப்பிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை. இங்க பாருங்க. க கப்பிஹி. க பி கப்பிஹி. கப்பிஹி அப்படின்னா மங்கி. பல அர்த்தங்கள் இருக்கு மங்கிக்கு. பல வார்த்தைகள் இருக்கு. கப்பிஹி அப்படின்னா மங்கி. இதெல்லாம் பாருங்க, 2 எழுத்துக்கள் இருக்கக்கூடியதான பதங்கள். கபிஹி. இன்னொன்னு சொல்றேன். மாலா. மா மா மாலா. மா போட்டோமா. லா மாலா. மாலா மாலா. இன்னும் சிம்பிளா கலா. மாலா கலா. மாலான்னா என்ன? கார்லாண்ட். கலானா ஆர்ட். மாலா கலா. இன்னும் நான் இதுல சயுக்த அக்ஷரங்கள்லாம் சேர்க்கல. இஷு இட்டு அதுக்குள்ளெல்லாம் போல. ஃபர்ஸ்ட் நம்ம இப்படிதான் பிராக்டிஸ் பண்றோம். குட்டி குட்டியா எழுத்துக்கள் பிராக்டிஸ் பண்றோம். என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு ஒன்னொன்னா பிராக்டிஸ் பண்றோம். அப்புறமா கஷ்டமா இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க. ரா ம ராமஹா. ரா ம ராமஹா. இது என்னது? ஷி. ஷ ஷ ஷ ச ஹ அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த ஷி. ஷி. சிவஹா. சிவஹா. ராமஹா. சிவஹா. ராமஹான்னா உங்களுக்கு தெரியும். லார்ட் ராமவானா. ராமானே எழுதிக்கிறோம். ராமஹா. சிவஹா. அப்புறம் இங்க பாருங்க. கணேஷஹ. 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 இது என்னென்ன எழுத்து எழுதுறேன்றத பாருங்க. கணேஷஹான்னு போது முதல்ல 3வது கா. நே. அடுத்து ஷஹா. கணேஷஹா. அப்புறம் பாருங்க. ல தா. லதா. ல தா. லதா. ல தா. சொல்லி 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 பார்க்கணும். ல தா. லதா. லா போட்டிருக்கேன். முதல் தவர்க்கத்துல முதல் தக்காரம். அது பக்கத்துல தா. ல தா. லதா. லதானா கொடி. அதுக்கப்புறம் இது பாருங்க. ப த்ர. இந்த த்ரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ப த்ர. ப த்ர இம். பத்ரம். பத்ரம். பத்திரம்னா பேப்பர். ப த்ர இம். பத்ரம். இதெல்லாம் நீங்க எழுதி எழுதி பார்க்கணும். இது பாருங்க. இக்கு
இந்த இந்த இக்கு இதெல்லாம் நீங்க எழுதி எழுதி பார்க்கணும். இக்கு இதெல்லாம் எழுதி 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 பார்த்துட்டே இருந்தாதான் முடியும். அப்பதான் இந்த ப திர இம் பத்திரம் அது நமக்கு தெரியும். பத்திரம். அப்புறம் சரிதா, சந்திரஹா வந்து உள்ளுக்குள்ள இன்னும் வரும். சந்திரஹா அது வந்து வரும். இங்க பாருங்க, ந க்ஷ திர இம் நக்ஷத்திரம். ந சயுக்தாட்சரத்தில் இருக்கக்கூடிய க்ஷ, சயுக்தாட்சரத்தில் இருக்கக்கூடிய திர, இம் நக்ஷத்திரம். நக்ஷத்திரம் இது கூட பாருங்க. லே க நீ லேகனி. லே க நீ லேகனி. லேகனினா பெண். பெண் லேகனினா. இங்க பாருங்க, ஆ கா ஷஹ. ஆ கா ஷஹ. நம்ம தனித்தனியா படிக்கணும். ஆ கா ஷஹ. ஆகாஷஹ. ஆ கா ஷஹ. ஆகாஷஹ. ஆகாஷனா ஆகாயம். வா யுஹு. வாயுஹு. வா யு வாயுஹு. காற்று. ஆகாஷஹ வாயுஹு. தே ஜஹ. தேஜஹ நெருப்பு. ஆகாஷஹ வாயுஹு. தேஜஹ. தேஜஹ அக்னி நெருப்பு. அப்புறம் அப். அபஹ. ஆபஹ. ஆ பஹ. ஆபஹ அப்படின்னா ஜலம். ஆபஹ. ஆபஹ. ஆ பஹ. ஆபஹ ஜலம். புரு. புரு போடுறோம் பாருங்க. புரு எப்படி போட்டிருக்கோம்? புரு தி வி. புரு தி வி. பிருத்திவி. புரு தி வி பிருத்திவி. ஆகாஷஹ. இங்க பாருங்க, ஆகாஷஹ வாயு. தேஜஹ. ஆகாஷா பாருங்க என்னன்னா, ஆகாஷஹ. ஆகாஷஹ வாயு. தேஜஹ. ஆபஹ. பிருத்திவி. இருக்கா? இதான் பஞ்சபூதங்கள்னு சொல்றமே. இது பாருங்க, ஞா க்ஷ த்ர ஞான்னு சொல்லணும் இல்லையோ, அந்த ஞா. ந இம் ஞானம் அறிவு. ஞானம். ஞானம். பு த்ர புத்திரஹ. புத்திரஹ. பு த்ர புத்திரஹ சன். அப்புறம் நல்லா பாருங்க, மாதா. மா தா. மாதா. மா தா. மாதா. தாத்தஹ. இங்க பாருங்க, தா த. தாத்தஹ. தாத்தஹ. தாத்தஹ அப்படின்னா அப்பான்னு பேரு.
தாத்தகான தாத்தான்னு அர்த்தம் இல்ல. தாத்தகான்னா அப்பான்னு பேரு. தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேஷ வஷ்யாத் இருக்கோ இல்லையோ? சுவாமி தேசிகன் ஆண்டாளை பத்தி சொல்லும் பொழுது கோதாஸ்துதியில சொல்றாரு, தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேஷ வஷ்யாத். எல்லாரும் பெரியாழ்வார பெரியாழ்வார்னு சொல்றதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன், பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்தது அப்படின்னா, தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதம். நீ சூடிக் கொடுத்த மாலையை ரங்கநாதனுக்கு பிரதிதினம் சாற்றியபடியால் தான், உன்னாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னே திருநாமம். இல்லைன்னா அவருக்கு ஏன் பெரியாழ்வார்னு திருநாமம்? என்ன அப்ப தாத்தஹா அப்படின்னா அப்பா, தாத்தஹா. இன்னும் கூட பல அர்த்தங்கள் இருக்கு. ஜ ந நீ ஜனனி, ஜனனி அப்படின்னா அம்மா. ஜ ந க ஜனகஹா அப்படின்னா அப்பா. ஜ ந நீ ஜனனி, ஜ ந க ஜனகஹா அப்பா. இதெல்லாம் நீங்க வந்து எழுதி பார்க்கலாம். நான் சொல்லும் பொழுதே பேப்பர் நோட்டு வச்சுட்டு எழுத்துக்களை, அந்த வார்த்தைகளை எழுதிண்டே வரணும். எழுதிண்டே வந்தா தான் உங்களுக்கு ஒரு வார்த்தையே, இந்த ஒரு வார்த்தையே ஒரு வார்த்தையை 25 வாட்டி எழுதி பார்க்கணும். 25 வாட்டி எழுதி பார்க்கணும். எழுத எழுத மட்டும்தான் எழுத்துக்கள் பிடிபடும். ஒரு வார்த்தையை 25 வாட்டி எழுத பார்க்கணும். ஜனனி, ஜனகா. நான் சயுக்தாட்சரங்கள் இல்லாமல் தான் வார்த்தைகளை எழுதிட்டு இருக்கேன் இங்க. நான் இன்னும் சயுக்தாட்சரங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் அப்படின்றபடினால சயுக்தாட்சரங்கள் இல்லாமல் நான் வார்த்தைகளை எழுதுறேன். இங்க பாருங்க, பௌ பௌ என்னது? பௌ த்ர பௌத்ரஹா, 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 பௌத்ரஹா பேரன். அதே பௌ, பௌ த்ரீ, பௌத்ரி பேத்தி. நமக்கு சம்ஸ்காரம் இருக்கிறபடினால நமக்கு டே டு டே லைஃப்ல தெரிந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம். நாம சம்ஸ்கிருதம் பேசுறது இல்லைன்னால் கூட நம்முடைய பிராச்சீன சம்ஸ்காரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நாம் பிரதிதினம் உபயோகப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம். அதனால இந்த வார்த்தைகள்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு நாம கத்துக்கிறது நல்லது. ஜனனி, ஜனகா, பௌத்ரஹா, பௌத்ரி. அதன் பிறகு பாரியா இரு வரும். ப தி பதிஹி கணவன். ப தி பதிஹி கணவன். இதை விட்டன. ச கா சகா, சகா ச கா சகா நண்பன். ச கா சகா நண்பன். அதே ஃபெமினின் ஜெண்டர் சகி, பெண் தோழி. சகா சகி பெண் தோழி. அப்புறம் நு ஜஹா அனுஜஹா, அனுஜஹா, அனுஜஹா. நு
ஜஹா அனுஜஹா. இன்னும் இது இருக்கே கு ரு கு ரு குருஹு கு ரு குருஹு கு ரு குருஹு. பி தா பிதா பி தா பிதா. கௌஹு ஒரே எழுத்து பாருங்க. கௌஹு கௌஹு கௌஹுன்னு இது எழுதுறேன். எல்லாத்தையும் எழுத்து அனுப்புவேன். இது இப்பயே தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். கௌஹு கௌ கௌஹு. பசுஹு இதுல ஒரு ஆச்சரியமான இருக்கு விஷயம் சொல்றேன். பசுஹு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அனிமல்னு அர்த்தம். பசுஹுன்னா பசு இல்ல. சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல பசு அப்படின்னால் மாட்டை குறிக்கக்கூடியதான சொல். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல கௌஹு. கௌஹுனா கௌ. ஆனால் சம்ஸ்கிருதத்துல பசுஹுன்னா கௌ கிடையாது. பசுஹுன்னா எல்லா விலங்குகளையும் குறிக்கக்கூடியதான சொல். பசுஹு அனிமல். மிருகம்னு சொல்றோமோ இல்லையோ தமிழ்ல, அந்த மிருகம் தான் பசுஹு. அப்ப சம்ஸ்கிருதத்துல மிருகஹான் இருக்க, அதுக்கு என்ன அப்படின்னா மிரு க மிருகஹா அப்படின்னு இருக்க அப்படின்னால் டீர். மிருகஹா அப்படின்னால் டீர். அதுக்கு மட்டும்தான் பேர். சம்ஸ்கிருதத்துல மிருகஹா அப்படின்னால் மான். பசுஹுனால் அனிமல், எல்லா விலங்குகளையும் குறிக்கக்கூடியதான சொல் பசுஹு. பசு பட்சிகள்ன்றால பசுஹுனா அனிமல். ப ப பக்ஷி பக்ஷி பக்ஷி. இது கூட சொல்ற மாதிரி. ச ரீ ஸ்ரு ப சரீஸ்ருபஹ. சரீஸ்ருபஹ சர்பன்ஸ், ஊர்வன. தமிழ்ல சொல்றேன். சரீஸ்ருபஹ. இன்னைக்கே பாருங்க எத்தனை எழுத்துக்கள், எத்தனை சொல் பார்க்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு சயுக்தாட்சரங்களே சேர்க்காம பார்க்கிறோம் பாருங்க. பதம் மறுபடியும் சொல்லிட்டு வரேன் பாருங்க. பதம் ப த இம் பதம். அஜஹா அ ஜ அஜஹா. க ஜஹா கஜஹா எலிஃபண்ட். ரவிஹி சன். ஹரிஹி விஷ்ணுஹு விஷ்ணு. கபிஹி மங்கி. மாலா கார்லண்ட். கலா ராமஹா சிவஹா. இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துலாமா? இப்ப பாருங்க. கணேஷா கணேஷ். லதா என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? கொடிகி மறந்து போச்சு. creeper 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 என்ன சொல்லுங்க? creeper கிளைம்பர். கிளைம்பர் தானே. கிளைம்பர். அந்த கொடி இல்ல, அந்த கிளைம்பர் இல்ல, creeper இந்த செடி கொடி. அதான் creeper creeper தான் சொல்லுவோம். ட்ரீப்பரா? creeper creep C for chocolate. அப்படியாடா? The CREEPER. TREEPER. C for chocolate. C for C cow. for cat முதல்ல C வரும். C for ரைட். இப்ப பாருங்க பத்திரம்.
பேப்பர், பத்திரம், பேப்பர். ஸ்டார், நட்சத்திரம், ஸ்டார். லேகனி, பென், லேகனி, பென். ஆகாஷः, வாயு. வாயுக்குள்ள என்ன சொல்றது? ஏர் 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 ஏஐஆர் ஏர். தேஜஹா, இல்ல காற்று சொல்லலாம்ல. ஏர் காற்று தானே. ஆமா. தேஜஹா, அக்னி. அக்னி. அக்னிக்கு என்ன சொல்றது? ஃபயர் 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 ஞானம் அப்படின்னா என்ன சொல்றது? அறிவு. அறிவு, நாலேஜ் நாலேஜ். புத்திரஹா, சன் தாத்தஹா, ஜனனி, ஜனகஹா. இதெல்லாம் செட் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ மாதா, பிதா, ஜனனி, ஜனகஹா அந்த மாதிரி சொல்லணும். ஜனனி எங்க யூஸ் பண்றீங்களோ அங்க ஜனகஹா தான் யூஸ் பண்ணணும். இயம் மம ஜனனி, அயம் மம பிதா அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்த்தைகள் வேணா கரெக்டா இருக்கலாம், ஆனா சொல்லும் பொழுது இயம் மம ஜனனி, அயம் மம ஜனகஹா அப்படின்னு தான் சொல்லணும். இவனுடைய அம்மா இவனுடைய அப்பான்னு சொல்லும் பொழுது ஜனனி ஜனகஹான்னு சொல்றதுக்கு பதிலா ஜனனி பிதா அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ, சப்த சுவாரஸ்யம் சாகித்யகாரால் ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் சப்த சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியம் சம்ஸ்கிருதத்துல. எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல கடினமான சாஸ்திரங்களை காட்டிலும் சாகித்யத்துக்கு பிரதமம் ஸ்தானம் பெரியவாள் எல்லாரும் கொடுக்குறா. காவியங்களுக்கு மட்டும்தான் ஒரு உன்னதமான ஸ்தானம் இருக்கு. காவியங்கள், நாடகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் உன்னதமான ஸ்தானம். அதை நம்ம வாசிக்க வாசிக்கத்தான் நமக்கு விற்பத்தி ஜாஸ்தி ஆகும். காவியேஷு கோமலதியா வயமேவ நான்யகான்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அதனால்தான் சங்கல்ப சூரியோதயம், ஹம்ச சந்தேஷம், இந்த மாதிரி நாடகம், காவியங்கள் இதெல்லாம் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணார். எப்பவுமே காவியங்கள் ரொம்ப ரசமா இருக்கும். சப்த சுவாரஸ்யங்களை அங்கதான் பார்க்க முடியும். காளிதாசனை போல ஒரு கவி லோகத்துல இல்லவே இல்லைன்றார் சுவாமி தேசிகன். எங்கேயும் காளிதாசன் பிரயோகமே பண்ண மாட்டார். ரகசிய சாஸ்திரங்கள்ல கூட சுவாமி தேசிகன் காளிதாசனை பத்தி பேசும்பொழுது மகாகவியும் சொன்னானிரே அப்படின்னு தான் எடுப்பார். எல்லா இடங்கள்லயுமே மகாகவியும் தான் பிரயோகங்கள், காளிதாசன் பிரயோகமே இருக்காது எங்கேயுமே. அந்த அளவுக்கு சப்த ஞானம், வொகாபுலரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், வளர்ந்துட்டே இருக்கணும், நன்னா தெரிஞ்சுக்கணும் சம்ஸ்கிருதத்தை அப்படின்னால் நாம காவியங்களை வாசித்தால்தான் நமக்கு புரியும். அப்போ காவியங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தால் ஜனனி அப்படின்னு இருந்தால் ஜனகா, மாதா, பிதா, அம்பா, தாத்தா அப்படின்னு தான் இருக்கும். அம்பா அப்படின்னா அம்மாள், அம்மா. தாத்தா அப்படின்னா அம்பா, தாத்தா. மாதா, பிதா, ஜனனி, ஜனகா இப்படிதான் சொல்லணும். பௌத்ரஹா, கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். பதிஹி, இதுல கூட இன்னொன்னு எழுதலாம். லோகத்துல ஒரு விவகாரம் இருக்கு, ஆனா ரொம்ப பண்றது இல்ல. சதிஹி, சதிபதி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, சதிபதி அப்படின்னு விவகாரம் பண்றவன். அதனால சதிஹி அப்படின்னா
சதி இல்ல, சதிஹி இல்ல, க்ஷமிக்கணும். சதிஹி இல்ல, சதி ஸ்திரீலிங்கம் இல்லையா, அதனால சதி. சதி அப்படின்னா ஒய்ஃப். ஃப்ரெண்ட், அனுஜஹா அப்படின்னா யங்கர் பிரதர். குருஹு, 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 இதெல்லாம் எழுதிட்டோம். அப்போ குருஹு, பிதா, கௌஹு, பசுஹு, மிருகஹா, பக்ஷி, சரீசிருபஹ. சர்பண்ட் தான். ஒய்? அது சர்பண்ட் ஒண்ணு இல்ல ஊர்வனன்னு வருமா? அது ஆமா, ஊர்வன, ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ். கரெக்ட் தானே? ரெப்டைல்ஸ், ஆமா. இப்ப பாருங்க, ஓஹோ, இந்த மாதிரி வராது. இப்ப இங்க பாருங்க, இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு தெரியறதா எல்லா வேர்டும்? தெரியுது சார். சுவாமி தெரியாது. இப்போ நீங்க கேளுங்க. பதம் அஜஹ, கஜஹ, ரவிஹி, ஹரிஹி, கபிஹி, மாலா, கலா, ராமஹ, சிவஹ, கணேசஹ, லதா, பத்ரம், நக்ஷத்ரம், லேகனி, ஆகாஷः, வாயுः, தேஜः, ஆபः, பிருத்திவி, ஞானம், புத்திரः, மாதா, தாத்தः, ஜனனி, ஜனகः, பௌத்ரः, பௌத்ரி, பதிः, சதி, சகா, சகி, அனுஜः, குருः, பிதா, கௌः, பசுः, மிருகः, பக்ஷி, சரீசிருபः. இப்போ இத்தனை வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் இதை பெருசு பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதை பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன். ஒரு நோட் எடுத்து பதம் அப்படின்னா அந்த பேஜ் ஃபுல்லா பதம், பக்கத்துல அஜஹா, ஒரு பேஜில் ஒரு லாங் சைஸ் நோட்ல ஒரு பேஜுக்கு 2 வேர்டு எழுதிக்கணும், கேப் விட்டு. ரொம்ப எழுதிக்காது, 2 வேர்டு எழுதிக்கணும் வச்சோம். பதம் கொஞ்சம் கேப் விட்டு அஜஹா. வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கூடுமான வரைக்கும், ஐம் சேயிங் 25 வாட்டின்னு சொல்றேன், ஆனால் உங்களுடைய டைம் பர்மிட்ஸ்க்கு ஏற்றா போல உங்களுக்கு எந்த அளவு பிடிப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மேலும் மேலும் உங்களை எழுத்து பிடிப்படுற வரைக்கும் எழுதிட்டே இருங்க. டெய்லி ஒரு வாட்டி எழுத்து எழுதி பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எழுதி பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம வந்து
சயுக்த அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளா பார்க்கலாம். சந்திரஹா, இன்னு எப்படி எழுதுறது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். சிம்மஹா, வியாக்ரஹா அப்படின்றதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தனியாவே ஒரு நாள் நான் உங்களுக்கு அனிமல்ஸ் ஒரு நாளைக்கு நடத்துறேன், தனியாவே ஒரு நாள் பேர்ட்ஸ் நடத்துறேன். அந்த மாதிரியான கிளாஸ் தனித்தனியாகவும் நடக்கும். சித்திரம் காண்பித்து அதனுடைய பேர் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது தனி கிளாஸாகவும் இருக்கும் கண்டிப்பா. இப்போ பதங்கள் பிடிபடுறதுக்காக இந்த பதங்கள்லாம் சொல்றோம். ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாஸ்ல நடக்கும். ஒரு கிளாஸ் வந்து பூக்கள், என்னென்ன பூக்கள் இருக்கு, இது மாதிரி இல்லாம தனித்தனியா கிளாஸ் நடக்கும். என்ன டெக்ஸ்ட் ஃபாலோ பண்றது அப்படின்றதையும் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஒரு புக் எடுத்துட்டு அந்த புக்கோட பிடிஎஃப் நான் போடுறேன். அந்த புக்கில் இருக்கக்கூடியதான சான்ஸ்கிரிட் ரீடர் 1 யாராவது பக்கத்துல கிரி ட்ரேடர்ஸ் இருந்தால் அங்க போய் ஆர்எஸ் வாத்தியார் சன்ஸ் சான்ஸ்கிரிட் ரீடர் 1, 2, 3 இதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இல்லை ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. அந்த புக்கோட பிடிஎஃப் அடியன் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம், அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்க சௌகரியம். ரொம்ப குரி ட்ரேடர்ஸ்லாம் போனோன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே ஆத்துல இருந்தபடி நீங்க சௌகரியமா வாசிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்முடைய சங்கத்திலிருந்து கண்டிப்பாக செய்து தரப்படும். இதோட இந்த கிளாஸை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க கேளுங்க. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.